ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பதியமான சாமந்தி செடி நம்ம மண் எப்படி ரெடி பண்ணி நடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வேர் நிறைய அதிகமாகிடுச்சு, சின்ன கப்பில் இருக்கிறதுனால நம்ம தொட்டி மாற்றணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள், இது இப்போ தான் நம்ம நட்டு பூ பூத்துருக்கு. இது சின்ன கிளை வச்சுருந்தோம், கொஞ்சமாக வேர் இருந்தது. அந்த செடி நம்ம கிளை நடும்போது வீடியோ பண்ணியிருக்கேன். பூத்த உடனே கட் பண்ணிவிட்டு எரு போடணும். என்ன எரு போடுறதுன்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம அது போல் பதியமான செடி தான், சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வச்சு. இங்கே பாருங்கள், நான் இது போல் குட்டி குட்டி வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, இந்த மாதிரிலாம் ரொம்ப குட்டி இது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு 10 ரூபீஸ்து. அந்த பாட்டிலில் இது போல் வச்ச பிளான்ட்டு தான் இது. இது போல் வச்சுட்டு நிறைய வேர் வந்தவுடனே சின்ன கப்பில் மாற்றிட்டு வளர்த்துட்டேன். இது வெயிலில் தான் இருந்தது, சன்லைட்லேயே இருந்தது ஃபுல்லாக. மழை வரப்போ மழையிலே இருந்தது. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், மண் சரியாக கலந்து வச்சா வெயில் மழையும் ரெண்டுமே ஏற்றிக்கிட்டு கரெக்டாக தான் வளர்ந்தது இந்த சாமந்தி செடி. பாருங்கள் எந்த சைஸ் கப்பு தொட்டின்ட்டு, சின்ன சைஸ் கப்பு தொட்டி தான், வேரில் கீழே வந்துடுச்சு. அதனால தான் நம்ம தொட்டி மாற்றலாம்னு சொல்லிட்டு. இதுலேயே எவ்வளோ மொட்டு ஏற்கனவே பூ பூத்திருக்கிறப்ப அப்பப்போ காமிச்சிருக்கேன். இந்த பூவெல்லாம் காஞ்சிது. இந்த பூவெல்லாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கு. நான் சீடு வரதா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இருந்தாலும் இவ்வளோவும் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 2-3 பூ மட்டும் சீடுக்கு வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இது அப்படியே தொட்டி மாற்றலான்னு சொல்லிட்டு, இப்போ இந்த தொட்டிக்கு தான் நான் மாற்ற போகிறேன். கொஞ்சம் பெரிய தொட்டி. இப்போ நான் ஏற்கனவே இந்த ப்ரௌன் கலர் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய தொட்டி. எப்போவுமே நம்ம சாமந்தி செடி வாங்குகிற சைஸ் இது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் வரும் சாமந்தி. அந்த செடி இது, அந்த தொட்டி இது. கொஞ்சமாக ட்ரை லீஃப் போடணும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா கல் சின்ன சின்ன பொடி கல் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றுற தண்ணியெல்லாம் கீழே இறங்கி வந்துடும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மண் எப்படின்னா எந்த அளவும் உங்களுக்கு தேவையில்லை. இதுலேயே நீங்கள் வைக்கிற பாட்டில் கூட சின்ன கப்பில் நட போகிறீங்கன்னா அதுலேயே அளவு பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ட்ரை லீஃப் போட்டிருக்கோம். 1/4 பங்கு மணல், 3/4வாசி மண் இருக்கணும். செம்மண்ணும் இல்லை பூமி மண்ணும். பூமி மண் போடும்போது உங்களுக்கு மணல் தேவையில்லை. கொஞ்சமாக 1/4 பங்கு கம்போஸ்ட் இல்லைன்னா வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் அப்படியே கலந்துட்டு நட்டுடலாம் சாமந்தி செடி. சப்போஸ் கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நான் இப்போ வெர்மி கம்போஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். சப்போஸ் வெர்மி கம்போஸ்ட் இல்லை, கிச்சன் வேஸ்ட் இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு, இப்போ நான் சொன்ன வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் போட்டு சேர்த்துட்டு, சப்போஸ் கவுடங்கிந்த மாட்டு சாணம் அது கூட காஞ்சி தான் இருந்ததுன்னா மக்கண்டோ காஞ்சதோ ரெண்டுமே சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நட்டுடலாம் மண்ணுக்குள்ளே. எதுவுமே சப்போஸ் இல்லை வெறும் மணல் அப்படி இருக்குது என்கிட்ட வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல்னா நீங்கள் அதே போல் கலந்து நட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக கூட பிளான்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் அது போல் கலந்து தான் மண் ரெடி பண்ணேன். இது கொஞ்சம் ட்ரை லீஃப் எல்லாம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். எதுக்காகனா இதுக்குள்ளே நான் நடலான்னு வச்சுருந்தேன், அதுதான் உங்களுக்கு தெரியுது. இப்போ மணல் பாருங்கள், மணல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் மணல்லாம் சேர்க்கலாம், இப்போ தான் நான் சேர்க்க போகிறேன். இது போல் மணல் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது நல்லா செடி வளரும். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறுமை கம்போஸ்ட் போட்டிருக்கோம். கடையில் விற்கிற நர்சரியில் விற்கும் எல்லாமே கலந்த மண், எரு மண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த மண்ணில் நீங்கள் எதுவும் கலக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டே நடுறது அது அப்படியே கூட நீங்கள் நட்டுக்கலாம். கொஞ்சமாக மணல் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா ட்ரை லீஃப் போட்டிருக்கோம், உள்ளே இறங்கணுன்றதுக்காக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விடணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றினா ஊறி தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக
இது போல் நம்ம மண் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் போல் 1/4 பங்கு போட்டுட்டு இந்த தொட்டி வந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். ஆனால் வேர் நல்லா இறங்கிடுச்சு, வேர்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கையாலே இது போல் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், கப்பு தொட்டி நம்ம இது போல் கவுத்துட்டு தலைக்கீழே கவுத்துட்டு கையில் 2 விரலில் செடி இங்கே கீழே பிடிச்சிக்கிட்டு லேசாக தட்டி விடணும். இது போல் கார்னரில் இது போல் தட்டி விட்டோம்னா தனியாக கண்டி வரும். அதாவது தேவையில்லாத செடியெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துடணும். எடுத்துகிட்டு பாருங்கள், நிறைய நம்ம செடி வந்து கொஞ்சம் வேரெல்லாம் ரொம்ப இறங்கி போயிடுச்சு. நம்ம வச்ச பாட்டுக்குள்ளே கூட கொஞ்சம் இறங்கி இருந்தது. நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இந்த பாட்டை நிறைய வேர் இருக்குது பாருங்கள். இப்போ இது போல் நட்டுட்டோம். நீங்கள் கொஞ்சமாக வேப்ப இலை கூட நீங்கள் சாயலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வேப்ப இலை இல்லைன்னாக்கா வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வச்சுட்டு கொஞ்சம் இறங்கின போல் நீங்கள் உள் பக்கமாக கொஞ்சமாக வைக்கணும். ஆனால் மேல் பாகத்தில் ரொம்ப வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப உள்ளவும் வைக்கக்கூடாது. அது போல் சாமந்தி பிளான்ட்டு இது போல் தான் நடணும். நம்ம சின்ன கப்பில் வச்சுருந்தா கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா இந்த வெள்ளை கப்பில் மாற்றினேன். இப்போ நம்ம வந்து சாயில் வந்து நல்லா கொஞ்சம் அதாவது கொஞ்சமாக வந்து கேப் விட்டு செடி நடணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது திருப்பி எரு போடுற மாதிரி இருந்தால் எரு போடலாம். நான் எதுவும் இப்போதைக்கு எரு போட மாட்டேன். எல்லாமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஏன்னா இப்போவே மண்புழு எருவெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். அதுக்காக சாயிலில் ட்ரை லீஃப் எல்லாம் சேர்த்துக்கலாமான்னா சேர்த்துக்கலாம். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம், சப்போஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால். பாருங்கள், இது போல் நம்ம நட்டுடணும். பக்கத்துலலாம் சின்ன பிரான்ச்சஸ்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே விட்டுடணும். நம்ம செடி இப்போ மண்ணெல்லாம் போட்டிருக்கோம், அதனால நான் சொல்கிறேன். கொஞ்சமாக மேல் பாகத்தில் வெர்மி கம்போஸ்ட்டு இல்லை கிச்சன் வேஸ்ட்டோ ஏதாவது ஒன்று தூவி கூட வைக்கலாம் நீங்கள். இப்போ நான் மண்ணில் மட்டும் கலந்து வச்சுட்டா அதுக்கப்புறமா ஒரு 5 days கழித்து நான் அது போல் 1 ஸ்பூன் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றலான்ட்டு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். நட்ட உடனே ரொம்ப எரு கொடுக்க தேவையில்லை. 1 week வச்சுன்னு கூட நீங்கள் எரு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சாயிலுக்குள்ளே எப்படி சேர்த்துட்டோம் அதுக்காக. இப்போ இந்த காஞ்ச ஃப்ளவர்லாம் நீங்கள் எடுத்துடணும். ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த தளிர் அடுத்த முட்டைலாம் கூட போட்டுரும். பாருங்கள், இப்போ இந்த மேல் பக்கத்தில் இங்கே இலெல்லாம் வந்திருக்கு. பூவை மட்டுமே கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இறக்கி கட் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஒரு கிளை அப்படி ஒரு கிளை இப்படின்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பூவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், கிளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கலாம். அது போல் ஒவ்வொரு பாகத்தில் ஒவ்வொரு மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த செடி ஷேப் பொறுத்து. கொஞ்சம் சீடு பார்க்குறதுக்கு வருமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறத வந்து விட்டுடலாம். நல்லா அடர்த்தியாக இருக்கிற பூ வந்து விட்டிங்கன்னா அதில் சீடு நம்ம உருவாக்கிக்கலாம். சப்போஸ் வேணும் வருதா பார்க்குறதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் போல். இப்போ நம்ம நட்டு வச்சுருக்குறோம். இது வந்து இன்றைக்கே நட்ட உடனே வந்து சன்லைட்டில் வைக்கக்கூடாது. என்ன வெயிலில் வச்சா செடிக்கு பாதிப்பாயிடும். நீங்கள் ஒரு 2 days வச்சுருந்து அதுக்கப்புறமா 3rd day வந்து சன்லைட்டில் வச்சுக்கலாம், வெயிலில் வச்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நம்ம கடையில் வாங்கின பிளான்ட்டு போலேயே இருக்குது பாருங்கள், நம்மளும் உருவாக்கலாம். நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செடியெல்லாம் மண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதே போல் நீங்களும் வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.